ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ஒன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 10th புக்கில் உறவுகளும் சார்புகளும் அதில் வந்து பயிற்சி 1.2ல் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 உறவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் உள்ள உறவு வந்து R1 அப்படின்னு நேம் கொடுத்து எடுத்து எழுதியிருக்கேன். உறவில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த உறவில் ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து எக்ஸ் ஆகவும் இரண்டாவது உறுப்பு ஒய்யாகவும் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அதுக்கப்புறம் எக்ஸில் உள்ள உறுப்புகள் என்னவா இருக்க முடியும்? எக்ஸோட மதிப்புகள் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த 2, 3, 4, 5 இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளாக தான் இருக்க முடியும். ஒய்யில் உள்ள உறுப்புகள் வந்து ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளாக தான் இருக்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு வந்து நம்ம பட்டியல் முறையை முதல்ல எழுதிட்டோம்னா மற்ற ரெண்டும் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்க ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இப்போது இந்த ஒய்யோட மதிப்புக்கு ஒரு கணம் கொடுத்துருக்காங்களா, இதில் உள்ள உறுப்புகளை நம்ம போட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y இந்த இடத்துல வந்து நம்ம 1 போடுவோம். அப்போது எக்ஸும் வந்து 2 மாறிடும். அடுத்து பாருங்கள், y ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போது வந்து எக்ஸு அந்த ஒய்ங்கிற இடத்துல 2 போடுவோம். 2, 2, 4. திரும்ப ஒய் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yங்கிறது ஃபார்முலா. இப்போது 2 × 3 6. இப்போ இதை பாருங்கள், இந்த 2ங்கிறதும் நமக்கு எக்ஸோட மதிப்பாக வரும், 4ங்கிறது எக்ஸோட மதிப்பாக வரும். ஆனால் இந்த 6 அப்படிங்கிறது வந்து எக்ஸோட மதிப்பாக வராது. ஏன் வராதுன்னா, எக்ஸோட உறுப்பாக வர்றது வந்து இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளாக மட்டும்தான் இருக்க முடியும். 2, 3, 4, 5 இந்த மதிப்புகள் மட்டும்தான் எக்ஸோட உறுப்பாக வர முடியும். இங்கே நமக்கு 5 வரை தான் கொடுத்துருக்காங்க, 6 கொடுக்கல. அதனால் வந்து இது வந்து வராது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒய்யோட மதிப்பு 1னா எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 2னா எக்ஸோட மதிப்பு 4. இது மட்டும்தான் வரும், இது வந்து வராது. இப்போ பட்டியல் முறைக்கு ஆன்சர் பாருங்கள். உறவு R1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம பாருங்கள், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முதல் உறுப்பு எக்ஸ் ஆகவும் ரெண்டாவது உறுப்பு தான் ஒய்யாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஒய் எழுதணும். எக்ஸோட மதிப்பு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோ 2, ஒய் அப்போனா ஒய்யோட மதிப்பு வந்து 1 இருக்கும். அடுத்து எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு வந்து 2. இதுதான் வந்து பட்டியல் முறைக்குள்ள ஆன்சர். இப்போ அடுத்து அம்புக்குறி படம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய், இதில் அந்த எக்ஸு கணத்தில் உள்ள மதிப்புகளும் ஒய் கணத்தில் உள்ள மதிப்புகளும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை வந்து இப்போ குறிக்கணும். எக்ஸோட மதிப்பு 2 இருந்துச்சுன்னா ஒய்யோட மதிப்பு 1 இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம அம்புக்குறி படம் போடணும். அடுத்து எக்ஸோட மதிப்பு 4 இருந்தால் ஒய்யோட மதிப்பு 2 இருக்கும். இப்போ இதான் இந்த கொஷினுக்கான அம்புக்குறி படம். இப்போ அடுத்து வரைபடம் பாருங்கள். இப்போ இங்கே எழுதலையா 1, 2, 3, 4, 5. இப்போது எக்ஸோட மதிப்பு வந்து 2 இருந்துச்சுன்னா ஒய்யோட மதிப்பு 1 இருக்குமா? இப்போ இதுக்கு நேராக ஒரு இது 2, 1. அடுத்து எக்ஸோட மதிப்பு 4னா ஒய்யோட மதிப்பு 2. 4, 2. பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட வரைபடம். பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பட்டியல் முறை கண்டுபிடிச்சிட்டோம். பட்டியல் முறை, அதுக்கப்புறம் வந்து அம்புக்குறி படம், வரைபடம், இது 3மே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2வது கொஷின் பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க 2வது கொஷின் வந்து இந்த உறவை வந்து நான் R2 அப்படின்னு நேம் கொடுத்து எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து R2 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த கொஷினில் உள்ள உறவு R2வில் வந்து இதுலேயும் வந்து முதல் உறுப்பு எக்ஸு, இரண்டாவது உறுப்பு ஒய் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ், ஒய் ஆகியவை இயல் எண்கள்
இப்போ கொடுத்துருக்காங்க எக்ஸ்லேயும் ஒய்லேயும் உள்ள உறுப்புகள் வந்து எப்படி இருக்குமா இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. அதில் உள்ள மதிப்பு வந்து இயல் எண்களில் ஸ்டார்ட் ஆகுமா. அப்போ இயல் வந்து 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம இங்கே வந்து 10 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க இயல் எண்கள்னு சொல்லிட்டு லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே 10 போடுவோம். அவங்க வெறும் லெஸ் தென் 10 மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 10 நம்ம வந்து எழுதக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸ்லேயும் ஒய்லேயும் உள்ள எண்கள் மதிப்பை எழுதிட்டோம் 1லேருந்து 9 வரைக்கும்னு. இப்போ அதுக்கு ஒய் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போது நம்ம எக்ஸில் உள்ள உறுப்பு 1 நம்ம எடுத்துட்டோம்னா ஒய் வந்து கண்டுபிடிக்கலாமா. y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அதனால் 1 + 3 ஈக்குவல் டு 4. ஒய் வந்து 4. எக்ஸ் 1 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 4 இருக்கும். அடுத்து எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போது 2 + 3 ஈக்குவல் டு 5. எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 5 இருக்கும். எக்ஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 3 + 3 ஈக்குவல் டு 6. எக்ஸ் வந்து 2னா ஒய் வந்து 6. சாரி, எக்ஸ் வந்து 3னா ஒய் வந்து 6. இப்போது எக்ஸ் வந்து 4னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போது 4 + 3 ஈக்குவல் டு 7. எக்ஸ் வந்து 4னா ஒய் ஈக்குவல் டு 7. எக்ஸ் ஈக்குவல் டு 5னா ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போது 5 + 3 ஈக்குவல் டு 8. எக்ஸ் வந்து 5னா ஒய் ஈக்குவல் டு 8. இப்போது எக்ஸ் வந்து நம்ம 6ன்னு எடுத்துக்கிறோம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போது 6 + 3 ஈக்குவல் டு 9. இப்போது எக்ஸ் வந்து 6 இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து 6னா ஒய் வந்து 9. இப்போ நம்ம எக்ஸ் 7ன்னு போட்டோம்னா ஒய் வந்து திரும்ப அதோட 3 கூட்டுவோம் 10 ஆகிடும். அப்போ இது வந்து ஆன்சராக வர முடியாது. ஏன்னா வந்து எக்ஸு ஒய்யில் உள்ள உறுப்புகள் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் தானே இருக்க முடியும். அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பட்டியல் முறை கண்டுபிடிச்சிருவோம். பாருங்கள், பட்டியல் முறையில் R2 அப்படிங்கிற உறவு வந்து எக்ஸ் 1னா ஒய் வந்து 4 இருக்கும். எக்ஸ் 2னா ஒய் வந்து 5 இருக்கும். எக்ஸ் 3னா ஒய் வந்து 6. எக்ஸ் 4னா ஒய் வந்து 7. எக்ஸ் 5னா ஒய் வந்து 8. எக்ஸ் 6னா ஒய் வந்து 9. இப்போ இதுதான் வந்து பட்டியல் முறை. இப்போ அடுத்து அம்புக்குறி படம் பாருங்கள். இப்போது எக்ஸ் 1னா ஒய் வந்து 4. இப்போது எக்ஸ் 1னா ஒய் வந்து 4. அடுத்து எக்ஸ் 2னா ஒய் வந்து 5. அடுத்து எக்ஸ் 3னா ஒய் வந்து 6. எக்ஸ் 4னா ஒய் வந்து 7. எக்ஸ் 5னா ஒய் 8. எக்ஸ் 6னா ஒய் 9. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அம்புக்குறி படம். இப்போ அடுத்து வரைபடம் பார்க்கலாம். இப்போது எக்ஸ் வந்து 1னா நம்ம ஒய் வந்து 4 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போது இந்த இடத்துல வரும். அடுத்து எக்ஸ் வந்து 2னா ஒய் வந்து 5 வரும். இப்போ எக்ஸ் வந்து 3னா ஒய் வந்து 6 வரும். இப்போது எக்ஸ் வந்து 4னா ஒய் வந்து 7 வரும். எக்ஸ் வந்து 5னா ஒய் 8 வரும். எக்ஸ் வந்து 6னா ஒய் 9 வரும். இப்போ இதை அப்படியே எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1,4. இது வந்து 2,5. இது 3,6. 4,7.
வந்து 5,8, இது வந்து 6,9. இப்போ இது பார்த்திங்கன்னா இதான் வரைபடம். நமக்கு வந்து நம்ம 2 உறவுகளுக்குமே வந்து பட்டியல் முறை, வரைபடம், அம்புக்குறி படம் இது 3மே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து வேறு கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.